மேஷ ராசிக்கு இன்றைய தினம் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயுடைய வீடு, ஆகவே முருகன் வழிபாடு சற்று அதிகம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கந்தக்கடவுளை வணங்கிவிட்டு வாருங்கள். எந்த கடவுளை மறந்தாலும் கந்தக்கடவுளை மறக்கக்கூடாது. இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு நாளாக வழங்குகிறது. உங்களது அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வரவும். அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு சந்திரனும் சனியும் இணைந்திருக்கின்றன. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான உங்களது முயற்சிகளும் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் தொடர்பான நல்ல தகவல்கள் வந்து சேரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம், வேலையை மாற்றி அமைத்து கொள்ளுதல் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். மிக முக்கியமாக பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி வெகு அழகாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள். அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று சொல்லலாம். 10 குடைவன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஜீவன ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ஜீவன ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவது, விற்பனை செய்வது போன்றவையெல்லாம் இப்பொழுது சுலபமாக நடந்து முடியும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று சொல்லலாம். குறிப்பாக வரவு அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் என்று சொல்லலாம். உங்களது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறிவிடும். வியாபாரத்தில் சூடு பிடிக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே உள்ள சிக்கல்களெல்லாம் தீரும். வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தால் இப்பொழுது அவற்றையெல்லாம் முழுமையாக செலுத்தி விடுவீர்கள். அசலும் வட்டியும் சேர்ந்து திரும்ப கொடுத்து விடுவீர்கள். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுகின்ற ஒரு நேரம். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் வீட்டோனாகிய சுக்கிரனும் 11ஆம் வீட்டோனாகிய சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 3ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் செவ்வாயால் உங்களுக்கு தீமைகள் நடக்காது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய சிறிய குறைபாடுகள் எல்லாம் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்.